அதிர்ச்சி செய்தி. நம்ம அண்டை நாடான பாகிஸ்தான்ல மாஸ்டர் டிகிரி படிச்சவங்களுக்கே மாச சம்பளம் வெறும் 6500 ரூபாய் தான். நாடு திவாலாக போகுதா? பாகிஸ்தான் வரலாறு காணாத பெரிய சமூக மற்றும் பொருளாதார சரிவை சந்திக்குதுன்னு அங்கிருக்கும் ஜேடிசி அறக்கட்டளை பொதுச் செயலாளர் சையத் ஜப்பார் அப்பாஸ் எச்சரிச்சிருக்காரு. ஏன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் செமஸ்டர் ஃபீஸ் கட்டி படிக்கிற இளைஞர்களுக்கு கடைசியில இந்திய ரூபாயில கிடைக்கிறது வெறும் 6500 ரூபாய் முதல் 7500 ரூபாய் தான். ஒரு இளைஞன் அவனோட பைக்குக்கு பெட்ரோல் போடக்கூட சம்பளம் பத்தலனா அவன் எப்படி மரியாதையா வாழ முடியும்னு ஜப்பார் அப்பாஸ் வேதனையோட கேள்வி எழுப்பியிருக்காரு. வேலையில்லா திண்டாட்டம் தான் மருத்துவமனைக்கு வர இளைஞர்கள்ல பாதி பேரோட பிரச்சனையா இருக்குதாம். சாதாரணமா மாசம் 18,000 ரூபாய் முதல் 28,000 ரூபாய் சம்பாதிக்கிற குடும்பத்துக்கு லட்சக்கணக்கில் மின்சார கட்டணம் வருதாம். இதனால மிடில் கிளாஸ் மக்கள் பூமிக்குள் புதைக்கப்பட்டு விட்டார்கள்னு அவர் கவலை தெரிவிக்கிறார். மக்கள் நகைகளையும் கல்யாண சேமிப்பையும் வித்து கரண்ட் பில்லு கட்டுற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. பசியால மக்கள் கடைய சூறையாடக்கூடிய நாள் கூடிய சீக்கிரம் வரும்னு அவர் பயங்கரமா எச்சரிச்சிருக்காரு. ஒரு நாட்டுல பொருளாதார சீர்குலைவு எந்த அளவுக்கு மக்களை அச்சுறுத்த முடியும்னு இந்த செய்தி தெளிவா காட்டுது. இந்த நிலைமைக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.